நெஞ்சுக்கிருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல வமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக் கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே. பரகாலன் திருமங்கையாழ்வார். அவருடைய பனுவல்கள், அவருடைய பாடல்கள். அந்த பாடல்களுடைய சிறப்பை இந்த தனியன் பாசுரம் உரைக்கிறது. நெஞ்சுக்கு இருள் கடி தீபம். நம் நெஞ்சகத்தே மூடியிருக்கும் இருள், அஞ்ஞானம், அறிவின்மை, ஆத்ம பரமாத்ம ஞானமின்மை. இருட்டை போக்க விளக்கேற்ற வேண்டும். ஆழ்வாருடைய பாடல்கள், திருமங்க மன்னனுடைய பாடல்கள் விளக்கை போல் இருந்து நமக்கு சிறந்த பெருமானை அறிவிக்கின்றன. அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல வமுதம். நம்மிடத்தில் இருக்கிற ஒரு விஷம் மாறி மாறி பிறந்து கொண்டே இருத்தல். பிறவி எதற்கு? கர்மங்களை தொலைத்து மீண்டும் பிறவாமல் இருக்க. ஆனால் அப்படி இல்லாமல் பிறந்த இடந்தோறும் மாறி மாறி கர்மங்களை சம்பாதிக்கிறோம். இதுதான் அடங்கா நெடும் பிறவி. ஒவ்வொரு பிறவியும் நீண்ட காலத்துக்கு இருக்கிறது. 70, 80, 90 அதோடு நிற்காமல் அடங்காமல் ஒரு பிறவி 100 ஆண்டு ஆண்டு விட்டால் பின்னால் பிறவிகளே இருக்காது என்னாலும் சரி. ஆனால் பிறந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பிறவியும் நீளமாக உள்ளது, நீண்டது. மேலும் மேலும் பிறவிகள் கிட்டுகின்றன. இதுதான் நஞ்சு. விஷப்பாம்பை பார்த்து நஞ்சை உமிழும்னு பயப்படுகிறோம். ஆனால் உண்மையே நம்மிடத்திலே நஞ்சு இருக்கிறது. இந்த நஞ்சை போக்கவல்ல அமுதம் எது? நஞ்சுக்கு நல்ல வமுதம். அமுதத்தை போன்ற திருமங்கையாழ்வாரின் பாசுரங்கள். அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம். இது ஏதோ தமிழ் பாடல்னு நினைக்கக்கூடாது. ஆரணசாரம் வேதங்களுடைய திரள். ஆனால் வேதத்தை காட்டிலும் சிறந்த பாடல்கள், சாரமான பாடல்கள், அனைவருக்கும் பொதுவாய் கருத்துக்களை எளிமையாக புரிய வைக்கும் பாடல்கள். நீங்கள் பாட்டை சொல்லி பார்த்தா தான் அதனுடைய பெருமையே புரியும். அதுவும் திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களினால் அவ்வளவு தூரம் நம்ம மனதை ஈர்க்கும். அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி. வேதத்துக்கும் வேதாந்தங்களுக்கும் பெருமானுக்கும் விரோதமாக யார் பேசுகின்றனோ, இதோ இதுதான் அப்படின்னு உலகத்தை பற்றி யார் குழப்புகிறார்களோ, அந்த பரசமயங்களுக்கு பஞ்சை போலே, அவர்களெல்லாம் பஞ்சு போலே, அதற்கு பொறி போல், அதிலே நெருப்பு வைக்கிறா போலே திருமங்கையாழ்வார் பாடல்கள். ஆன்மீக கருத்துக்களை, கர்மங்கள், ஏன் பிறக்கிறோம், எது நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு வழி, நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன, அனைத்தையும் தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய பாசுரங்கள் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே. திருமங்கையாழ்வாருடைய பாடல்கள் இவை. 6 பிரபந்தங்கள் பாடினார்னு சொல்லியிருந்தேன். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழுகூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம். 6ம் மணிமணியாய் ரத்தனமான பிரபந்தங்கள். இது இத்தனையும் பாட வைத்தவர் யார்? எப்படி ஆழ்வாருக்கு இவ்வளவு ஈர்ப்பு ஏற்பட்டது? அவர் எங்கோ திரிந்து கொண்டிருந்தார். எப்படி சடக்கென ஆகிவிட்டார்? அவரை அழைத்தவர் இங்க வா என்று கூப்பிட்டவரைத்தான் தற்போது நாம் சேவிக்கப் போகிறோம். வேதராஜ பெருமான், கல்யாண ரங்கநாத பெருமாள் விரைக்கோட்டைக்கு மேலேயே அமர்ந்திருக்கிறார். திருநகரியிலே படிக்கட்டுகள் ஏறி போகிறோம். ஏறி போகும்போதே உள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. திருமங்கையாழ்வாரை சேவிக்க போகிறோம். அவருடைய வயலாளி மைந்தனை சேவிக்க போகிறோம். ஏவரு வெஞ்சலையானை தரிசிக்க போகிறோம். ஆசையோடு செல்கிறோம். நீண்ட நெடிய திருமேனி, விரைக்கோட்டைக்கு மேல் அமர்ந்த திருக்கோலம். கல்யாணத்தின் போது மூட்டையில் விரைக்கோட்டை வச்சு அது மேலே தானே உட்காத்தி வச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பார்கள். அதனால் அந்த திருக்கோலத்திலேயே பெருமாள் இருக்கார். ஒரு கை அபயமாய், மற்றொரு கையாலே ஆஹ்வான ஹஸ்தம் நம்மை அழைக்கிறார். திருமங்கையாழ்வாரை அழைத்தார்.
அவர் பின்னே நிழலைப் போல ஒதுங்கி போகும் பக்தர்களான நம் ஒவ்வொருத்தரையும் கூட அழைக்கிறார் பெருமாள். கல்யாண ரங்கநாதன்னு திருநாமம். இந்த பக்கத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, நாச்சிமார்கள் இருவரும் எழுந்தருளி உள்ளனர். வயலாலி மணவாளன்கிற பேரும் உண்டு. உற்சவமூர்த்திக்கு வயலாலி மைந்தன், ரொம்ப ஆச்சரியமான சின்ன திருமேனி, அற்புத அழகோடு எழுந்தருளி இருக்கிறார். இவருக்காகத்தான் அனைத்தையும் செய்தார். இவரை குறித்து தூது விட்டார். இந்த எம்பெருமானை கைப்பிடிக்கத்தான் அத்தனை பாடும். அப்படின்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பெண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஆண் உடை உடுத்தின்னு இருக்கலாமே தவிர பெருமான்கிறவர் புருஷோத்தமர். அவர் தான் மணவாளன், அவர் தான் கல்யாண பிள்ளை. நாம் ஒத்தொத்தருமே மணமகள். இந்த மணமகள் கையை மணமகன் பற்ற வேண்டும். அந்த திருக்கல்யாணம் நடந்த அன்னைக்கு தானே ஆழ்வாரே திருத்தப்பட்டார். அப்போ தான் வேடுபரி நடந்து அன்னிலிருந்து தான் திருமந்திரத்தை பெற்றார் என்று முன்னமேயே கூறியிருந்தேன். இந்த பெருமான் இங்கே எதற்காக வந்தார்? இப்போ திருமங்கி ஆழ்வாரை கூப்பிட்டுருக்காரே, முன்னாடியிலிருந்து என்ன நடந்து கொண்டு வந்திருக்கிறது அதை இந்த ஸ்தல புராணத்தை சுருக்கமாக என்னன்னு சொல்கிறேன். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்களிலேயும் ஒருத்தர் முக்தி அடைய வேணும்னு ஆசைப்பட்டார். யார் அவர்? அவருக்காகத்தான் இந்த பெருமாள் இங்கு இருக்கிறார். முதல் யுகம் கிருதயுகம். படைப்பை ஆரம்பிக்கிறார் பிரம்மா. அவருடைய பகல் பொழுது பிறந்தவுடன் எது முதல் கிருதயுகமோ அதில் படைப்பு தொடங்குவார். அப்போது ஸ்வயம்புவ மனுங்கிற மனு ஒருத்தர் மகனாக பிறக்கிறார். அதற்கப்புறம் கர்தம பிரஜாபதி பிறக்கிறார். அந்த பிரஜாபதிக்கு பெருமான் அடைய வேணும், சாயுஜ்யம் மோட்சம் வேணும். அப்படின்னா வைகுந்தத்தை அடைந்து பெருமானுக்கு நிகரான ஆனந்தத்தை பெறுவோம். அத்தனை ஞானமும் நமக்கு வரும். அவருக்கு இருக்கிற ஆற்றல் அத்தனையும் வரும். அப்படி வந்தது. வரணுங்கிறதுக்கு தான் இவருடைய பிரார்த்தனை. பிரார்த்தித்தார். ஆனால் பெருமாள் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தார். பக்கத்தில் இருக்கிற நாச்சியாரோ வைகுந்தத்தில், எதற்காக இவர் இழுத்தடிக்கிறீர்கள், ஏன் தள்ளி போடுகிறீர்கள்? ஆகட்டும், கொடுப்போம் கொடுப்போம், அடுத்த யுகத்தில் கொடுப்போம் என்று பெருமான் கூறினார். கர்தம பிரஜாபதி அந்த யுகம் முடிந்தது. திரேதா யுகம் பிறந்தது. 2வது யுகத்தில் அவரே உபரிச்சரவசு என்று இருந்தார். ஆகாயத்தில் தேரோடு பறப்பார். அவர் இந்த தேசத்தை, இந்த திருநகரியை தாண்டி தேரோட்டும் போது மேலே தேர் போகாமல் கீழே இறங்கித்து அங்கிருந்து கொண்டு தவம் புரிந்தார். பெருமானிடத்தில் பிரார்த்தித்தார், உன் சாயுஜ்யம் மோட்சம் வேண்டும், உன்னை அடைந்து உன்னோட சேர்ந்து உன் குணங்களை அனுபவிக்க வேணும், கொடு என்றார். ஆகட்டம், தருகிறோம், அடுத்த யுகத்தில் தருகிறோம் என்று பெருமாள் மீண்டும் தள்ளி போட்டு விட்டார். அதற்கப்புறம் அடுத்த யுகம் பிறந்தது. சங்கபாலன் என்கிற பேரோடே பிறந்தார். அவர் திக்விஜயமாக போனார். பாரத தேசம் முழுக்க போய் பகவானை சேவித்து தன்னுடைய வெற்றி கோலை நாட்டி அங்கிருந்து தெற்கு நோக்கி இங்கே வந்து இங்கேயும் தவம் புரிந்தார். அப்போதும் பெருமான் காட்சி கொடுக்கவில்லை. அஷ்டாட்சர விமானம், 8 எழுத்து விமானத்தின் கீழே இருக்கிறேன், அடுத்த யுகத்தில் நீர் வருவீர், அப்போது உமக்கு நம் பக்தியை கொடுத்து சாயுஜ்யம் மோட்சத்தையும் நல்குவோம் என்று பெருமான் சொல்ல மீண்டும் அடுத்த யுகத்தில் பிறந்தார். அவர்தான் பரகாலன். ஆக கர்தம பிரஜாபதியாய், அடுத்தது உபரி சரவத்துவாய், அடுத்தது சங்கபாலனாய், கடைசியாய் திருமங்கை ஆழ்வாராய் பரகாலனாக பிறந்திருக்கிறார். பரகாலன் பிறந்தார். இந்த பெருமானை சேவிப்பதற்குத்தான் வந்தார். வந்தவர் எப்படியோ இருந்தவர் திருத்தி பணிகொண்டு தன்னுடைய திருவடிகளுக்கே ஆட்சேபித்தான் எம்பெருமான். இது இந்த ஸ்தலத்தினுடைய புராணம். அமுதவல்லி நாச்சியார் வயலாலி மைந்தனை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாருங்கிறதையும் பார்த்துட்டோம். வயலாலி மணவாளன் உள்ளே கல்யாண ரங்கநாதர், அதற்கு உற்சவமூர்த்தியாய் வயலாலி மைந்தன். அருகிலே ஒரு ஆச்சரியமான பெருமாள் ஏவருவெஞ்சிலையான் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். உற்சவமூர்த்தி. இவர் கர்ப்பகிரகத்துக்கு வெளியே நீணிலாமுற்றத்தில் எழுந்தருளி உள்ளார். இவர் மூலவர் எப்படி இருப்பாரோ அதே போலத்தான் தரிசனம் கொடுக்கிறார். மூலவர் அமர்ந்த திருக்கோலத்தில் எப்படி உள்ளாரோ அதே போல இவர் அமர்ந்த திருக்கோலம். நல்ல காத்திரமான திருமேனி. ஏவரு வெஞ்சிலையான், வெஞ்சிலையான் கையில் வில் பிடித்தவர், எய்தற்கு தயாராக இருக்க அம்புகளோடு கூடின வில்லை பிடித்தவர். இந்த பெருமானுக்காக, இந்த வயலாலி மைந்தனுக்காக திருமங்கையாழ்வார் தூது விட்டிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பாடல். தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே, பூவிரிய மதிநுகரும் பொறிவரிய சிறுவண்டே, தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி ஏவருவெஞ்சிலையானுக்கு என் நிலம உரையாயே. ஒரு வண்டை கூப்பிட்டு போய் ஏவருவெஞ்சிலையானுக்கு இந்த பெண் பரகால நாய்க்கு துன்பப்படுகிறாள்னு சொல் என்று தூது விடுகிறார். இது யார் பரகால நாய்க்கு? இவ்வளவு நேரம் பரகாலன் திருமங்கியாழ்வார் ஆண்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், பெருமானை நாயக்கனாக கொண்டு ஆழ்வார்கள்
தங்களை நாயகியாக நினைத்து கொண்டு, அவர்தான் மணவாளன், நாம தான் மணவாட்டி, இவள் தான் கல்யாண பெண், இந்த கல்யாண பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் இன்னும் நடக்கலை, காலம் ஒத்தி போகிறது. அதற்குள்ள மணப்பெண்ணால் தாங்க முடியாமல் தூது விடுகிறாள். அதில் வண்டை கூப்பிட்டு தூது விட்டாள். ஏவருவெஞ்சலையானுக்கு என் நிலம உரையாயே, நான் எப்படி அவனை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறேன்னு போய் சொல். இவரோ பேரழகர், அதைவிட அழகர் பெருமான். அவன் அழகில் இவள் மயங்கி, இவள் அழகில் அவர் மயங்கி, ஒத்தருக்கொத்தர் காதல் வயப்பட்டு இந்த சிறு சிறு வண்டுகளை தூது விட்டிருக்கிறார் பெருமான். வேதராஜ பெருமான், 2 எழுத்து பாருங்க, வேத, இந்த பெருமாள் பேர் வேதராஜன். ஆனால் ஆழ்வார் அவனை என்ன வேணான்னு பார்த்துட்டார் தெரியுமா? தேவராஜன். வேதாவை திருப்பி போட்டால் என்னாகும்? தேவான் ஆகும் இல்லையா? பாட்டிலே சொல்கிறார், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழ இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலமகண்டும் தோழி அவரனாம் தேவரென்னு அஞ்சினோம். நாம் கல்யாணத்துக்காக பார்க்குறோம், ரொம்ப பெரிய இடம், கிட்டக்கே போக முடியாதுன்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு விலக பார்ப்போம். அதை போல இந்த பெருமானை பார்த்த உடனே தேவர் அப்படின்னு நினச்சுன்னுட்டாராம் ஆழ்வார் பரகால நாய்க்கு. அதனால் அவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தார். தோழியினிடத்தில் மணமகள் சொல்லிக் கொள்ளுகிறாள், காதலி பேசுகிறாள். பெருமானை கண்டு தேவன் நினைத்து அவர் நீண்ட உருவத்தை பார்த்து நான் விலக பார்த்தேன். ஆனால் அவர் என்னை விடுவதாக இல்லை. எப்படியாவது இந்த பெண்ணை வசப்படுத்தணுங்கிறதுக்காக அலங்காரம் பண்ணிட்டு வந்தார். காதில் இருக்கிற குண்டலங்கள் எல்லாம் அசைச்சு காட்டினார். என்ன தலைமுடி அழகு, குழல் அழகு, கேசவனுடைய அழகு, அதுக்கு தோத்தேன். இருந்தாலும் மனசை கட்டியாக வச்சுட்டு இருந்தேன், இவனுக்கு நம்ம தோத்துறக்கூடாது, நம்ம காதலை வெளிப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒதுங்கி ஒதுங்கி போயிருந்தேன். பெண்கள் அப்படித்தானே இருக்கணும், அவர் தானே வர வேண்டும், அந்த எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் தோழி என்னை எப்படி வசப்படுத்தி தான் கைப்பிடிச்சுட்டார் தெரியுமோ? நைவளமன் ஆராயா நம்மை நோக்கா நாணினார் போல் இறையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என் மனமும் கண்ணுமோடி எம்பெருமான் திருவடிக்கு அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகரக் குழையிரண்டு 4 தோளும். இதுவரைக்கும் என்ன பார்த்துட்டேன், அவனை பார்க்கல. பேரழகை கண்டேன். கிட்டக்க வந்து பெருமாள் சொன்னார், பெண்ணே நான் உனக்கு ரொம்ப வேண்டியவன் இல்லையா? திருமந்திரத்தை உபதேசித்தவன் இல்லையா? நீ எனக்கு சொத்தாச்சே, ஏன் இப்படி விலகி விலகி போறே என்றெல்லாம் கேட்டார். நயந்து பேசினார். நீ எனக்கு அடியவள்னு சொல்ல வேண்டாம், என்ன உனக்கு அடியவனா ஏற்றுக்கலாமே. இப்படியெல்லாம் பகவான் என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு தாங்களே. அப்பவே என் மனமும் கண்ணும் ஓடி போய் அவன் திருவடிகளோட அணைந்தது. என்ன இந்த ஏவருவெஞ்சலையான் அவனுக்கு தூதுவிட்டார். அவனை குறித்தே தவித்து பாடினார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம். இவர் கையும் தாமரை, வாயும் தாமரை, கண்களும் தாமரை, அனைத்தும் தாமரைன்னு பரகாலனாய்க்கியே மயங்கடித்த பெருமான் தான் இந்த எம்பெருமான். எப்போதும் பரகாலம் திருமங்கியாழ்வார் கருகே சிந்தனைக்கினியான்கிற சின்ன பெருமாள் இருப்பார். ஏற்கனவே சொன்னேன், வந்துனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய். ஆழ்வாருடைய சிந்தனைக்கு ரொம்ப இனிய பெருமாள் அந்த பெருமாள். ஆக சிந்தனைக்கினியான ஞாபகம் வச்சுங்கோ. ஏவருவெஞ்சிலையானை நினைவில் கொள்ளவும். உள்ள இருக்கிற வயலாளி மைந்தன், மைந்தன்னா மிடுக்கன், இளைஞன் அர்த்தம். வயலாளி மைந்தன், வயலாளி மணவாளன், கல்யாண ரங்கநாத பெருமாள், வேதராஜன், அவர்கள்தான் தேவன், அவனே வேதராஜன். அந்த பெருமானை தரிசிச்சுட்டோம். ஏற்கனவே திருவாலி, அந்த திருவாலியில் பெருமாளை சேவிச்சிருக்கோம். லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை சேவித்தோம். இந்த ஸ்தலத்தினுடைய புராணம் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். இனிமேல் ரொம்ப காத்துட்ருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக திருமங்கியாழ்வாரை சேவிக்கணும். கண்ணு மனம் இரண்டையும் தீட்டி கொண்டு ஆவலோடு காத்திருங்கள்.